கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களாக என்னால் வீடியோ அப்லோடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இனி வரும் காலங்களில் டெய்லி ஹாரோஸ்கோப், வீக்லி ஹாரோஸ்கோப், மந்த்லி ஹாரோஸ்கோப் ஆகியவை அனைத்தும் அப்லோடு செய்யப்படும். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இந்த டிஸ்பிளேயும் வாட்ஸ்அப் நம்பர் வரும். ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாதகம் சாஃப்ட் காப்பி வேணும்னாலும் சொல்லுங்க. சாஃப்ட் காப்பி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். 32 பேஜ், ஆஃபர் ப்ரைஸ் 100 rupees ஒன்லி. வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா சாஃப்ட் காப்பி உங்களுக்கு உங்களுடைய நேரம், பிறந்த நேரம், குழந்தையின் பிறந்த நேரம், பிறந்த இடம், தாய் பெயர், தந்தை பெயர், இது மட்டும் இருந்தால் போதுங்க. பிறந்த ஊர் இது மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பி வைக்கப்படும். இல்லை எனக்கு மேன்ஸ்கிரிப்ட் காப்பி தான் வேணும், அதாவது எழுதி தான் வேணும்னு சொல்றவர்களுக்கும் எழுதி அனுப்பப்படும். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் அதற்கு தகுந்தாப்போல் ஜாதகங்கள் அனுப்பி வைக்கப்படும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள், ஆங்கில மாதம் 7/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியில் சிற்ப வேலைப்பாடுகள் செய்வதற்கும் தனம் தானியங்களை சேமிப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று கோபத்தினால் செய்ய வேண்டிய வேலைகளை அனைத்தையும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் சிற்ப வேலைப்பாடுகள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த கார்ட்டூனிஸ்ட் புதிய ஓவியங்கள் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் ஓவியங்களை அறிமுகம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் தேவ பிரதிஷ்டை செய்வதற்கும், மேலும் சீமந்தம் சம்பந்தமான அனைத்து வேலைப்பாடுகள் செய்வதற்கும், புதுமனை புகுவிழா செய்வதற்கும், நாமகரணம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் ஏதாவது ப்ரமோஷன் ஆகி புதிய வேலைகளில் சேர்வதற்கும் இன்று நன்மை பயக்கும் நாளாகவும் கருதப்படுகிறது. இன்று விவாகம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படும். மேலும் ஏதாவது ஒரு ஆயுதம் சம்பந்தமான சில ஆயுத பயிற்சிகள் எடுப்பதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இன்னைக்கு நீர் நிலைகளை உயர்த்துவதற்கான சில வேலைப்பாடுகள் செய்வதற்கும், அதாவது வீட்டுல ஏதாவது பிளம்பர் ஒர்க்கு, போர்வெல் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், மேலும் ஏதாவது விவசாயம் சம்பந்தமான கிணறுகளை சீர் செய்வதற்கும், புதிதாக போர் போடுவதற்கும், அதாவது நீர் மேலாண்மையை உயர்த்துவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது கால்நடைகளை வாங்கி விற்பவர்களுக்கு ஏற்ற நாளாகவும் இன்று கருதப்படுகிறது. மேலும் இவை அனைத்தும் சுப ஹோரை நல்ல நேரங்களில் செய்திருந்தால் அது இன்று உங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். மேலும் இன்று ஏதாவது நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை, பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை, இரவு 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை. இன்று ஏதாவது ஒரு ஆபரணங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது.
தொழில் சம்பந்தமான அபிவிருத்தி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும், வியாபார நுட்பத்தில் புது புது யுக்திகளை கையாளுவதற்கான ஒரு சில பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும், புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இவை அனைத்தும் இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் செய்திருந்தால் அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு சந்திரன், கடக மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு, மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், ராசியுடன் குரு பகவான் சேர்ந்திருப்பதாலும், உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதாலும், கொஞ்சம் நீங்க யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் நிலம் சம்பந்தமான பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் விசுரூபம் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உத்வேகத்துடனும், மேலும் ஏதாவது செய்யும் காரியங்களில் சில முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை சில மங்களகரமான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், புதிய வீடு வாங்குவதற்கும் புதிய நிலங்கள் வாங்குவதற்கான சில பேச்சுவார்த்தைகளில் சற்று முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. மற்றவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வெளிநாடு சம்பந்தமான ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு தெரியாத நபர்களிடம் தெரியாத இடங்களுக்கும் கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஒரு முக்கியமான சில ஆலோசனைகளையும் முக்கியமான சில பர்சனல் விஷயங்களையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் முடிந்தளவு உடல்நலம் சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஒரு முக்கிய நபரை சந்திக்க வேண்டி சில ஆலோசனைகள் பெற வேண்டி இருப்பவர்களுக்கு இன்று அந்த நபர்களுக்கு சில அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதன் மூலம் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று உருவாகும். மேலும் இன்று திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் இன்று நடத்துவதற்கு உகந்த நாளாகவும் இந்த சேமதாரை அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு சேமதாரையில் பேசும் பேச்சுவார்த்தைகள் சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து பேசுவது அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அதாவது வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. இன்று நீங்கள் கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. ஏதாவது விவசாய கருவிகளை விவசாயிகள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனத்துடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. மேலும் சிலர் இன்று ஏதாவது ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுப்பதோ அல்லது ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுவதோ ஆகியவைகளை பார்த்து நிதானமாக பயன்படுத்திக் கொள்வதும் அவசியமாகிறது. ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்றதும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று பொறுத்தவரை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் இருப்பதாலும் இன்று உங்களுடைய செல்வாக்கு உறவினர்கள் மத்தியில் மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது.
மேலும் இன்று ஏதாவது நீங்கள் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்று உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து ஆகியவை உயர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தில் சிலருக்கு ஏதாவது மங்களகரமான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாகவே இருக்கிறது. இவை அனைத்தும் சாதகமாக முடிவதற்கு சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களால் அதுவே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவும் அமையும். மேலும் நிலம் சம்பந்தமான, வீடு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர், வெளிநாட்டிலிருந்து தொழில் சம்பந்தமாக வரவேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த வியாபார நிமித்தமாக சிலர் ஏதாவது பயணங்கள் மேற்கொண்டீர்களானால் அதன் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவும் இன்று அமையும். இதாவது நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம், வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இன்று அதிகமாக இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரையில் இந்த வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை வாங்குவதும் விற்பதற்கு கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்வதும் அவசியமாகிறது. ஏதாவது புதிய வண்டி டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி போடுவதும் இன்று அவசியமாகிறது. ஜென்ம நட்சத்திர காலங்களில் செய்யும் காரியங்களில் சில தடுமாற்றங்களும், திடீரென்று முடிவு எடுப்பதில் சில குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்களுடைய ராசியிலிருந்தே 12ஆம் இடத்தில் குரு பகவான் சென்றிருப்பதாலும், உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது உங்களுக்கு சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலை பொறுத்தவரை லாபங்கள் ஒரு மடங்கு வந்தாலும் அது சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்து காரியங்களில் வெற்றி உறுதியாகிறது. சிலருக்கு ஏதாவது உடல்நிலை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது பழைய கடன்கள், பாகிகள் இருந்தால் இன்று கட்டுவதற்கான உகந்த நாளாகவும் இன்று அமைகிறது. சிலர் தொழில் சார்ந்து புதிய முதலீடு வேண்டி சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அப்படி நீங்க ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கடனை வாங்குங்க. தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துபவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலை பொறுத்தவரை இந்த பண்ணை தொழில் செய்வதற்கு விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த பரம மைத்திரத்தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் நன்மை பயக்கும் நாளாகவும், மீதி 50% காரியங்கள் சிறு சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது புதிய விஷயங்களை பேசுவதற்கும் புதிய செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும்.
கடகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் அதை சார்ந்து அவருடன் குரு பகவான் சேர்ந்திருப்பதாலும் இன்று உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு எண்ணெய் பிசினஸ், அதாவது பால் தொழில் ஆகிய பண்ணை தொழில் ஆகியவைகளை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று குடும்பத்திற்கு தேவையான ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத சில வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. அலுவலகத்திலும் சரி, வெளிவட்டாரங்களிலும் சரி, நீங்கள் ஏதாவது யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. நீங்க பேசும் பேச்சுகளை வைத்தே சிலருக்கு ஏதாவது தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று நீங்கள் ஏதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருப்பாங்க. நீங்க போய் பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் உருவாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் மிகவும் நல்லது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயியம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது முதுநிலை படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதாவது எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நற்செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த ஆயியம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது புதிய டெண்டர்கள், புதிய வேலை வாய்ப்புகள் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக இன்று அமைகிறது. குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். குலதெய்வ வழிபாடுகள் மூலம் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் நிலம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும். மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது உங்களுடைய ஷேர்ஸ் வர வேண்டியிருந்தால் அது இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்களும் அதன் மூலம் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத அலைச்சல் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மற்றவர்களிடம் ஷேர் பண்ணுவதை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அதன் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில விவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முக்கியமாக ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை சிலருக்கு உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவும் இன்று கருதப்படுகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்று பேசினீர்களானால் அது கைகூடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சார்ந்து ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் வம்பு வழக்குகள் இருந்தால் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தால் மட்டுமே அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். ஏதாவது மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று வேலை செய்யும் இடங்களில் அதாவது மூத்த அதிகாரிகள் மூலம் ஏதாவது நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஏதாவது வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய சூப்பர்வைசர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டீர்களானால் இன்று எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்றவங்களோ அல்லது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுப்பவர்களோ கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. நீங்க எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் பயன்படுத்தும் கருவிகளை கொஞ்சம் பார்த்து நிதானமாக பயன்படுத்துவது அவசியமாகிறது. இந்த கருவிகள் மூலம் தேவையில்லாத ஏதாவது சிறு காயங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விவசாயிகளை பொறுத்தவரை விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது டிராக்டர், ட்ரில்லர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வண்டி வாகனங்களை பொறுத்தவரை இன்று சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக வர வேண்டிய வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான நாளாகவும் இன்று அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு சில விஷயங்களை முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. யாரையாவது நம்பி இன்றைக்கு சூருட்டி கையெழுத்தோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடுவதை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கல் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது டிராவல்ஸ் போன்ற வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாகவே கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் தொழிலில் சில மந்தமான சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று நிலம் சம்பந்தமான சில பிரச்சனைகளில் நீங்கள் எதிர்பார்த்த சில வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று யாரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. கோபமான வார்த்தைகளை முடிந்தளவு தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்கள் ஏதாவது டென்ஷனா ஏதாவது பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும்.
தொழிலை பொறுத்தவரை இன்று ஒரு வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் மிகவும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினீர்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பேசுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் பேசும் பேச்சுவார்த்தைகள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது பண்ணை தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு யாருக்காவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி போன கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று வியாபாரம் நிமித்தமாக சில பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. மேலும் இன்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் இன்று உங்களுக்கு ஏதாவது சந்திராஷ்டமம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு நீங்கள் பேசும் பேச்சுகளில் ஏதாவது சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். எதிர்பார்த்த சில காரியங்கள் நடைபெறுவதில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. முடிந்தளவு இன்று திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு கடன் கேட்டு போனீங்கன்னா கூட இன்னைக்கு ஏதாவது உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மேலும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் விரைவாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை நீங்கள் செய்வீர்கள். அது இன்று உங்களுக்கு தாமதப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில் இந்த சந்திராஷ்டம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் எந்த வேலைகள் செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் டென்ஷன் ஆகாம கொஞ்சம் மென்மையாக அதாவது கையாண்டீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் திருமணம் சம்பந்தமான அனைத்து காரியங்கள் செய்வதற்கு இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு இன்று உகந்த நாளாகவும் சிலருக்கு கருதப்படும். மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாகவும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சுபகோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு மிகவும் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மேலும் இன்று ஏதாவது ஒரு லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனுக்கு வாங்க. இல்லாட்டி கடன் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது சிறு மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை கொஞ்சம் எந்த வேலைகள் செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. இன்று மற்றவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்கள் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க சும்மா இருந்தா கூட வேணும்னே உங்க வாயை கிண்டி தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் காத்துட்டு இருக்கு. மேலும் இந்த குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒருவரை விட்டு கொடுத்து சென்றீர்களானால் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பிப்பும் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது இடமாறுதல் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும்.
மேலும் இன்றையதான் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் வழிபாடுகள் அனைத்தும் முன்னோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஜுவல்ஸ் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு நிலம் போன்றவர்களை அதாவது நல்ல இடத்தில் வில்லங்கம் இல்லாம இடத்தில் தொலைவு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக இருந்தாலும் சிறு சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு தேவையில்லாத சில வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் அதை சார்ந்து சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது பாஸ்போர்ட் விசா போன்றவர்களை விண்ணப்பித்தவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மற்றவர்களிடம் கொஞ்சம் தெரிவிப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது உங்க ஷேர் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத பிற்காலத்தில் சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை ஒருவரை விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த சேமதாரையில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் மிகவும் அருமையான நாளாக கருதப்படுகிறது. இவை அனைத்தும் சுப ஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களானால் அது இன்று வெற்றி பெறும் நாளாகவும் இன்று அமையும். மேலும் ஏதாவது உடல்நல சார்ந்து நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்கள் இன்று மருத்துவரை சந்தித்து தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதாவது நீண்ட நாட்களாக ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வாங்கிய அதாவது கடன் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த சேமதாரையில் நீங்கள் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவும் கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டினீர்களா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்க ஏதாவது எதிர்பார்த்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு போவீங்க, எதிர்பார்த்த பொருள் குவாலிட்டியான பொருள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில வீண் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் செய்கிறவங்களும் அதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. அதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தி நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. அதாவது இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமையும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது ஒரு வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் சில பேங்க்ல லோன் போட்டுருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது பிளான் அப்ரூவல் வேண்டி ஏதாவது கார்பரேஷன்ல விண்ணப்பிச்சிருக்கலானால் அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது வீட்டு வரி பாக்கி ஏதாவது இருந்துச்சுன்னா ஹவுஸ் டாக்ஸ் ஏதாவது கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க கட்டினீங்கன்னா அது தேவையில்லாத பிற்காலத்தில் இடர்பாடுகள் குறைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது.
மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் நீங்கள் வெளியூர் வெளிநாடிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு எதிர்பார்த்த இடத்தில் நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக வர வேண்டிய கடன்கள், ஏதாவது கடன் பாக்கி ஏதாவது வச்சிருப்பாங்க, அது இன்று நீங்க போய் கேட்டீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வருமானங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக எதிர்பார்த்த இடத்தில் பண வரவு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த சம்பத்து தாரையை பொறுத்தவரை மேலும் சம்பாத்தியத்திற்கு அதாவது வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு குழப்பங்களும் சிறு தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வதும் அவசியமாகிறது. ஏதாவது புதிய வண்டி ஏதாவது டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் நீங்கள் ஏதாவது வண்டி எடுத்தீங்கன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். திருமணம் போன்ற முக்கிய பேச்சுவார்த்தைகள் சுப பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது இன்னைக்கு யாருக்காவது ஒரு வாய்மொழி கொடுக்க வேண்டிய வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு நான் வர்றேன், நான் செய்யறேன், இன்னைக்கு பாத்துக்கலாம்னு சொல்ற வேலையெல்லாம் இன்னைக்கு தள்ளி போடுங்க. இல்லாட்டி இந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது ஏதாவது ஒரு சூரட்டி கையெழுத்து போடுவதோ இன்று தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள், டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தாயாரின் மூலம் ஏதாவது ஒரு எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்று அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார்கள், கண்டிப்பாக வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் அதாவது நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தை ஆகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று ஏதாவது 2ஆம் திருமணம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இன்று நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். 2ஆம் திருமணம் சார்ந்த நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தந்து கூடிய விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது பேச்சுவார்த்தையில் நீண்ட நாட்களாக சில விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்னைக்கு நீங்க போய் பேசுனீங்கன்னா அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நாட்டியம், இசை போன்ற பயிற்சியில் இருப்பவர்களுக்கு இன்று ஏதாவது அரங்கேற்றம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மீனராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், மேலும் இந்த ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. உங்களது ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று நீங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் சில மங்களகரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று நீங்கள் முயற்சி செய்து பேச்சுவார்த்தையின் மூலம் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இந்த மீனராசி நேயர்களுக்கு மீனராசி நேயர்களை பொறுத்தவரை மொத்தத்தில் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத சில பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. நீங்க நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருப்பவர்கள் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போய் நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளும் கோபமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதனால பத்தில நீங்க கவலைப்படாம உங்களுடைய ரொட்டீன் வேலைகளை நீங்கள் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். மேலும் இந்த அலுவலகத்தை பொறுத்தவரை தேவையில்லாத சில பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்வதையும் கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகளும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். திருமணம் போன்ற முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிலருக்கு வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது முக்கியமாக இன்று ஏதாவது ஒரு புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பிப்பதற்கு மிகவும் நல்ல நாளாக இன்று கருதப்படுகிறது. அதாவது வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்கள் இந்த சாதகத்தாரையில் விண்ணப்பித்தீர்களானால் அது கிடைப்பதற்கான காரியங்கள் கைகூடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். புதிய டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அரசு சார்ந்த ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது நீங்கள் குலதெய்வம் சார்ந்து முன்னோர்கள் சார்ந்து வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் வழிபாடுகள் வேண்டுதல்கள் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தின் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீங்க குலதெய்வம் காலையில எழுந்து நீங்க சாமி கும்பிட்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இனி தினமும் வீடியோ அப்லோட் செய்யப்படும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.